ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறார். ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வக்ரம் பெறுவது சரியா அப்படின்னா சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். குரு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது மட்டுமல்ல, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் குரு இருப்பது 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது பெரிய விசேஷம். 4ல் சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஆனால் குரு பார்வையில் இருக்கார், தீய பலன்கள் நடக்கார். 11க்குடைய சுக்கிரன் 11ல் ஆட்சி பீடத்தில் 10 நாள் இருக்கார். அப்புறம் 12ஆம் இடம் வந்துடுறார். 5க்குடைய செவ்வாய் 12ல் ஆட்சி பீடம் பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்கள் யோகங்களை தருமா, நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? வாங்க பார்க்கலாம். கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே அற்புதமான ஒரு மாதம், லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள் இந்த 1ஆம் தேதியிலேருந்து மாலை போட்டுட்டு வருவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்களை பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக போவாங்க, கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க பாட்டு பக்தி பரவசமாக பாடல்களை பாடி, நல்ல மியூசிக்கு அதெல்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமாக மாலை போட்டு சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க.
இது பெரிய ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நிலை. இரண்டாவதாக சொல்லணும்னாக்கா, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த அரக்கோணம் அருகில் சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த இது விளக்கமாக சொல்கிறோம். அந்த சோளிங்கரில் 2 மலை இருக்குங்க. ஒரு பெரிய மலையில் நரசிம்மர், யோக நரசிம்மர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாத காலமாக அவங்க யோக நிலையில் தான் இருப்பாங்க 2 பேருமே. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் விழித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை மாதம் தான் கண் விழிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. எல்லா மாதமும் பக்தர்கள் இப்போ திரளாக போகிறாங்க. ஏன்னா முன்னெல்லாம் நடந்து போகணும். இப்போ பழனி ரோப்கார் மாதிரி, விஞ்சு மாதிரி இப்போ அங்கேயும் அரசு நல்ல தயார் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வயதானவங்களுக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போய் பார்க்கணுன்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக போங்க. ஆனால் சின்ன மலையில் விஞ்சி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரலையும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அங்கே போயிட்டு வருவாங்க. அங்கே அந்த தீர்த்தத்தை, பகவானுடைய தீர்த்தத்தை முகத்தில் சட்டுன்னு அடிப்பாங்க, அப்படி சல்லுன்னு. அது அந்த ஏதாவது பில்லி சூனியம், ஏதாவது யாவல் இதெல்லாம் இருந்ததுன்னா விலகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாகவும் சொல்கிறார்கள். போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க பகவானை, நல்லது நடக்கும். சரி, நம்ம ராசிக்குள் செல்லலாம். இந்த தனுசு ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார், அதான் வக்ரகதியில் இருக்கார், நீச்ச பலன்னு தெரியும். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? ராகு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ராகு ஒருவரே போதும் உங்களுக்கு, ரொம்ப ஃபேவரபுள். 3ல் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் அசுப கிரகம் இருந்தால் நற்பலனை தரும்னு ஜோதிடர்கள் சொல்கிறார். அதை குறிப்பாக ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்தில் இருந்தால் பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமையும் அப்படின்றாங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இன்னும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அவ்வளோதான். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் கைகோர்த்து உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ண வைக்கும். தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி காணும், நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 4ல் சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அவர் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார், செவ்வனே செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும், சில முருகர் கோயில்லையோ சில சிவன் கோயில்லையோ. அங்கே போய் எள் தீபம் எண்ணெய் ஏற்றுங்க. தலைக்கு வர்றது உங்களுக்கு தலைப்பாயோட போகும்.
ஆனாலும் கூட இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார். என்னங்க கெடுக்க மாட்டார்? குரு பார்வை கோடி நன்மை. சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு தீய கிரகத்தையும் குரு பார்த்தால் தீய பலன்கள் இல்லாமல் போகும், நற்பலன்கள் அதிகமாகும். அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். வீடு வாங்க, மனை வாங்க, துறவு வாங்க. ஏன்னா செவ்வாய் 10 நாள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார், கடைசி 10 நாள். அப்போ வீடு, இடம், பூமி, தோட்டம், ஃப்ளாட்டு வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம். ஏதாவது ஒரு உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறுமா? நிச்சயமாக நிறைவேறும். மற்றபடி உங்களுக்கு அதே சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் எதிரிகள் உங்களுடைய தாக்கம் உங்களை ஒன்றும் பெருசாக பண்ணிடாது. நீங்கள் தான் கட்சியில் ஜெயிக்க போகிறீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு அதை எப்படி ரீபே பண்ணணும் அப்படின்னு அதை ஒரு ரெகுலைஸ் பண்ணிப்பீங்க, ஆரம்பிப்பீங்க கடனை ரீபே பண்ணுறது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள். ஏன்னா ராசியே சனி பார்க்குறார், 6ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் டென்ஷன், டார்ச்சர் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கோஆப்ரேஷனாக இருக்க மாட்டாங்க, டார்ச்சர் இருக்கும். எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 20 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கார். கடைசி 10 நாள் 12ல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தினம். அதோடு மட்டுமல்ல குரு பார்வையில் இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்லது நடக்க போகுது. மனைவி வழி சொந்தங்களால் நல்லது நடக்க போகுது. தாய்மாமன் வழி சொந்தங்களால் நல்லது நடக்க போகுது. பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அதையும் தாண்டி யோதனர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் அதிகப்படியான ஒரு உழைப்பு இருக்கும். சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் வேர்வை சிந்தி உழைப்பீங்க, வேலை பலு அதிகமாக இருக்கும். அப்போ இன்புட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வருமானம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க போகிறது. அதுதான் பெரிய விசேஷம். நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. பெண்களால் ஆதாயம் கிடைக்க போகிறது. பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது. மற்றபடி அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் கண்டிப்பாக வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்குவீங்க. இப்படி ஒரு உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். 9க்குடைய சூரியன் 12ல் இருக்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும். வீடு கட்ட, வீடு வாங்க, இப்படி நல்லது நடக்க போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 9க்குடையவன் சூரியன் 12ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். செவ்வாயும் குரு பார்க்கிறார். அரசு துறைக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் இன்டர்வியூ எதாவது வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நிச்சயமாக சம்பாதிக்க போகிறீங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க அந்த இளைஞர்கள், அவங்களுக்கு எந்த துறையில் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும்.
ஆனாலும் 9ல் கேது இருப்பது என்பது பாக்கியத்தில் தடை ஏற்படும் ஒரு சிலர். அப்போ நீங்கள் கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், தடை விலக்குவார். ஓம் அமிர்த கேதுவே போற்றி 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய, குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். விளையாட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். கார்த்திகை 22, 23, 24 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால், சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சூதனமாக நடந்துப்பீங்க. யாராவது பிரச்சனை பண்ணணும்னு வந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க இல்லையா, அதுதான். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்குகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளும் அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம். ஏன்னா புதன் 11ல் இருந்துட்டாலே பணம் மட்டும் இல்லைங்க, ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்லா வேலை பார்க்குறீங்க, திறமையாக இருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, நல்லா ஆர்குமெண்ட் பண்ணி நல்ல சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.